கோயம்புத்தூரின் பரபரப்பான சாலைகளில் ஒரு தனியார் கல்லூரியின் வளாகத்தில் தொடங்கியது ஒரு இளம் காதல் கதை. அவன் பெயர் குகன். சிங்கப்பூரில் எம்என்சி நிறுவனத்தில் பணிபுரியும் இளைஞன். அவள், அவனது ஜூனியர் மாணவி, அழகான கண்களும் கனவுகளும் நிறைந்த இளம் பெண். 3 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய அந்த உறவு ஆழமான காதலாக மாறியது. குகன் அடிக்கடி கூறினான், "நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன். நமது வாழ்க்கை சிங்கப்பூரில் அழகாக அமையும். ஆனால் குடும்பங்கள் ஒத்துக்கொள்ளாது" என்று அவள் தயங்கினாள். "நீ இல்லையென்றால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன்" என்று அழுது அவளை மயக்கினான் குகன். இறுதியில் அவள் இணங்கினாள். சிங்கப்பூரிலிருந்து திரும்பிய குகன் தன் வீட்டுக்குச் செல்லாமல் நேராக அவள் வீட்டுக்கு வந்தான். அவளது பெற்றோர், கண்ணன் மற்றும் செல்வகுமாரி தம்பதியினர், குகனின் பெற்றோருக்குத் தெரியாமலேயே ஒரு கோயிலில் எளிமையான திருமணத்தை ஏற்பாடு செய்தனர். சொந்த பந்தங்கள் பாலும் பழமும் கொடுத்து வாழ்த்தினர். நண்பர்கள் சிரித்து, "இரட்டை வாழைப்பழம் சாப்பிடுங்கள், இரட்டைக் குழந்தை பிறக்கும்" என்று கிண்டல் செய்தனர். செல்போன் கேமராவில் பதிவான அந்த தருணங்கள் அவளுக்கு வாழ்நாள் கனவு நிறைவேறியது போல் தோன்றியது. முதலிரவு முடிந்து சாந்தி முகூர்த்தமும் நிறைவேறியது. மறுநாள் பாப்கார்ன் தியேட்டரில் பகல் ஷோ, ஹோட்டலில் இரவு விருந்து, எல்லாம் இனிமையாகத்தான் சென்றது. "இது ஆடம்பரமில்லை என்றாலும் என் வாழ்க்கையின் மிகுந்த சந்தோஷ தருணம், கோடி ரூபாய்க்கு ஈடாகாத மகிழ்ச்சி" என்று மனதார நினைத்தாள் அந்த மணமகள். ஆனால் திருமணமான ஒரே வாரத்தில் கனவு உடைந்தது. "சிங்கப்பூருக்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன், விசா ஏற்பாடு செய்ய சிவகங்கைக்குப் போகிறேன்" என்று கூறி புறப்பட்டான் குகன். அவள் நம்பினாள். பெற்றோர் சம்மதத்துடன் திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் திரும்பவில்லை. முதலில் போனில் "இப்போது வருகிறேன்" என்று தட்டிக் கழித்தான். பிறகு "பஸ் ஏறிவிட்டேன்" என்று ஏமாற்றினான். பேருந்து நிலையத்தில் மணிக்கணக்கில் காத்திருந்தாள் அவள். மதுரை மாட்டுத்தாவணி நிலையத்தில் தொடர்ந்து காத்திருந்த போதும் அவன் வரவில்லை. இறுதியில் அவன் சகோதரி வீட்டுக்கு அழைத்துச் சென்று, "சில பிரச்சனைகள் உள்ளன, முடிந்தால் உன்னை அழைத்துக் கொள்கிறேன்" என்றான். 1 மாதத்தில் பாஸ்போர்ட் செய்து கிளம்பலாம் என்று மேலும் ஏமாற்றினான். 20 நாட்களுக்குப் பிறகு உண்மை வெளிப்பட்டது. குகனின் போனில் இருந்த சாட்களை பார்த்த அவள் அதிர்ச்சியடைந்தாள். பல பெண்களுடன் தவறான உறவுகள், செக்ஸியான பேச்சுகள், முன்பு காதலித்தவர்களுடன் என்று சமாளித்தான் அவன். அவன் வாழ்க்கையில் வேறு பெண்ணை நினைக்கக்கூடாது என்று நம்பினேன். ஆனால் எத்தனை பெண்களை ஏமாற்றியிருப்பான்? என்னைப் போல் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள்? என்று கண்ணீருடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாள் அந்த இளம் மனைவி. "என்னைப் போன்ற கொடுமை வேறு எந்த பெண்ணுக்கும் நிகழக்கூடாது" என்று வேதனையுடன் கூறினாள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சாஸ்தா நகர் பகுதியைச் சேர்ந்த இந்த தம்பதியின் சோகக் கதை சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது.